ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விவோ பிராண்ட்லேருந்து 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு விவோ T4X 5G அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் அதிகமான பேட்டரி லைஃப், ஒரு டீசெண்டான சிப்செட், ஃபாஸ்ட் சார்ஜிங், இதை ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளான ஒரு பேக்கேஜிங். பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளாடி மொபைல் ஃபோன், டிபியூ கேஸ், சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, டைப் சி சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறமா 44 வாட்ஸ் சார்ஜர் வந்து பாக்ஸுக்குள்ளாடி வச்சுருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கையில் வச்சு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொபைல் வந்து ரொம்ப ஸ்லிம்மான மொபைல் ஃபோனாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஃபோனை ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணும்போது 128 ஜிபியில் ஏறத்தாழ 24 ஜிபி ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஃபோனில் 6500 mAh உள்ள ஒரு பெரிய பேட்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்ரி கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தாலும் மொபைல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக வந்து ஃபீல் ஆகலை, ரொம்பவே ஸ்லிம்மாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. சார்ஜர் வந்து பாக்ஸில் இருக்கனால ரொம்ப ஸ்பீடாக வந்து உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதாவது 40 நிமிடங்களில் பாதி அளவுக்கு உங்களால் சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இருக்குது. இந்த ஃபோனில் 2 சிம் கார்டு வந்து உங்களால் போட்டுக்க முடியும். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.72 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வந்து இருக்குது. நல்லா பிரைட்டான டிஸ்பிளேயாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7300 சிப்செட் வந்து இருக்குது. இந்த கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு டீசெண்டான சிப்செட் வந்து இந்த ஃபோனில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டேட்டோட யூசேஜுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். குறிப்பாக கேமிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். கேமிங்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறிப்பாக இதில் பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கனால ரொம்ப நேரம் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் வந்து கேம் வந்து விளையாட முடியும். ஆனாலும் இந்த செக்மெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்தாலும் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. இதோட கேமரா பொறுத்த வரைக்கும் பேக் கேமரா 50 மெகா பிக்சல் கொண்ட மெயின் கேமரா, அதுக்கப்புறமா ஒரு 2 மெகா பிக்சல் டம்மி கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8 மெகா பிக்சல் கேமரா வந்து இருக்குது. ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து ஃபோட்டோஸ் பார்க்குறத விட இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வந்து அதிகமாக வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து கேமரா அந்தளவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்குது. இந்த ஃபோனில் எடுத்த வீடியோஸ் மற்றும் இமேஜஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஃபோனை 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து கேமரா வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு வந்து கிடையாது. அதே சிச்சுவேஷனில் எனக்கு ஃபோன் வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து இருக்கணும், அதிகமான பேட்டரி கெப்பாசிட்டி வேணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து வேணும். குறிப்பாக இந்த ஃபோனில் டீசெண்டான சிப்செட் வந்து வேணும் அப்படின்னா இந்த ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபோனாக வந்து இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.